சென்னை கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த விஜயா வயது 70. இவர் ஊரப்பாக்கத்தில் உள்ள பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வாடகை எடுத்து பியூட்டி பார்லர் நடத்தி வந்தார். இந்த நிலையில் 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் 6 ஆண்டுகளிலேயே கட்டிடத்தின் உரிமையாளர் காலி செய்ய வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாடகை இடத்தில் கடை நடத்தும் விஜயாவிற்கு பல்வேறு வகையில் கட்டிட உரிமையாளர் தொந்தரவு செய்து வந்த நிலையில் இறுதியாக கடையின் மின் இணைப்பினை இரவோடு இரவாக சட்டவிரோதமாக துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மின் இணைப்பு இல்லாமல் 2 ஆண்டுகளாக பலமுறை மின்வாரிய அலுவலகம், காவல்துறை என அலைந்து மின் இணைப்பு வழங்கப்படாததை கண்டித்து மூதாட்டி ஊரப்பாக்கம் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மூதாட்டி விஜயா கூறும்போது, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரின் தூண்டுதல் பெயரால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுப்பதாகவும், மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் தனக்கு 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். ஊரப்பாக்கத்தில் 316 ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கோம். அது 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம். அது 7 வருஷம் இருக்கும்போதே லேண்ட் ஆர்டு காலி பண்ண சொன்னாங்க. நாங்கள் இன்னும் 3 வருஷம் காலி பண்ண மாட்டோம்னா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். உடனே இபியை கட் பண்ணிட்டாரு. இபிக்காக நாங்கள் அலையிறோம். இபிலையும் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒன்றும் அவங்க இது எடுத்துக்கல. இது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு அவர், இங்கே பார்லர் உள்ள நுழைஞ்சு பசங்களெல்லாம் இது ரொம்ப இது பண்ணி சண்டை போட்டு எல்லாத்தையும் முடிக்காச்சு. அப்புறம் நாங்கள் அந்த பசங்க போனோடனே நாங்கள் அன்னைக்கு நைட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் மேலே ஒரு பூட்டை போட்டு வச்சுட்டாரு. இப்போ இபியும் இல்லை. இப்போ பார்த்தா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் பசங்களெல்லாம் இப்படி மிரட்டினாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அங்கே எங்களை மிரட்டுறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அங்கேயே அவர் என்ன பண்ணுறாங்க, போலீஸுங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க வழி, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது இப்போ கேஸும் நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா எங்கள் ஜென்ரேட்டரும் எடுத்து வச்சுட்டாங்க. அது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இபிலையும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லையும் சப்போர்ட் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீங்க அந்த கடை வச்சிட்டு இருக்கும்போதே இபி கட் பண்ணாங்க? ஆமா, கடை வச்சிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் இபி தான் கட் பண்ணாங்க. எப்படி ஆள்கள் இருக்கும்போது இபி கட் பண்ண கூடாது, எப்படி கட் பண்ணாங்க? யார் இபில இருந்து கட் பண்ணாங்க, யார் கட்? அது நாங்க தெரியல யார் கட் பண்ணி. கீழே பார்த்தா தான் கரண்ட் இல்லாம பார்த்தா தான் கட் பண்ணி இருக்காங்க இபி. அப்புறம் பசங்களையும் மேலே அவர் லேண்ட் ஆட்டு மிரட்டி பசங்களையும் அவர் தான் இது பண்ணாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி தாம்பரம் எம்எல்ஏ தான் அவங்க. ஏன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபோன் அவங்க கிட்டே கொடுத்தாங்க. இந்த மாதிரி தாம்பரம் எம்எல்ஏ பேசுகிறாரு, பேசுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. தாம்பரம் எம்எல்ஏ தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை. எங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷமா கடை பூட்டி இருக்குல்ல, கொஞ்சம் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே லாஸ் ஆகிருக்குது. இப்போ 2 வருஷமா பூட்டி இருக்கு. இப்போ தாம்பரம் எம்எல்ஏ தான் அவருக்கு சப்போர்ட்டு. இப்போ எங்களுக்கு இபி கொடுத்தா தான் எங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். நாங்கள் இது தர்ணா தான் பண்ணோம், வேற என்ன பண்ணுறது? தர்ணா போராட்டம் தான் நடத்தணும். இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஊரப்பாக்கத்தில். பார்லர் ரன்னிங்கில் இருக்கும் போதே மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கள் ஒரு நாள் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மீட்டரை கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க இபி சர்வீசஸ் தரல. இதை அடுத்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை என்டர்டெயின் பண்ணல, இது சிவில் இன் நேச்சர், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் கோர்ட்டுக்கும் போனோம். எந்த இதுவும் இல்லை. அது யூஷுவல் கோர்ஸில் நடக்குது. இபி அண்ட் வாட்டர் எசென்ஷியல் சர்வீசஸ், அதை கட்டே பண்ண முடியாது. இது வரைக்கும் கட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் எந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க்கும் எங்களால் பண்ண முடியல. இங்கே கேட்டாலும் லேண்ட்லார்டு அப்ளிகேஷன் கொடுத்தா தான் நாங்கள் ரெஸ்டோர் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் சரி, டிசி ஆகிடுச்சுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு கட் பண்ணான்னு கேட்டால் அதுக்கு பதிலே வர மாட்டேங்குது. இபியிலேருந்து யாரை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் சார்? அருண்குமார், அட்வொகேட்.